என் பேர் சரோஜா ஸ்ரீதர். நான் பம்பல்லேருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் நேயர்களுக்காக இந்த டிஷ் செய்ய போகிறேன். நான் செய்ய போகிற டிஷ் பேர் மோர் களி. மோர்களி செய்ய தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இந்த டம்ளரால் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதே அளவில் தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர், கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். அப்புறம் 4 மோர் மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 வத்த மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், பெருங்காயம் 2 சிட்டிகை அளவு, சால்ட் உப்பு தேவையான அளவு. முதல்ல அரிசி மாவை பவுலில் போட்டு கரைச்சிக்கோங்க. டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விடணும். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். முதல்ல மாவை ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு செய்யறது ஈஸியாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் விடுங்க. அப்புறம் தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு பாதி வெடிக்கும் போதே மோர் மிளகாய் 4 மோர் மிளகாய் இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுருங்க. அப்புறம் இந்த காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் பெருங்காயம் எடுத்து வச்ச பெருங்காயம் 2 சிட்டிகை பெருங்காயம் போடுங்க. மோர் மிளகாய் நல்லா கொஞ்சம் கருகணும். அப்புறம் இந்த பவுலில் இருக்கிறத பவுலில் இருக்கிற மாவு கலரையே கொட்டி கிளறினே இருக்கு. கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. நீங்கள் நல்லா இட விடாமல் கிளறிண்டே இருக்கணும். நம்ம சிம்மிலே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் மோர் மிளகாலே உப்பு இருக்கனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறது நல்லது. அப்புறம் உப்பு கரிக்கும். இந்த 2 கப்பு மாவுக்கு 50 மில்லி எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெயில் செஞ்சாலும் நல்லது, நல்லாயிருக்கும். எண்ணெய் போடுறதுனா விடுங்க, அப்படியே விடுங்க. 50 மில்லி எண்ணெய் தேவைப்படும் அதுக்கு 2 கப்புக்கு. அப்பப்போ விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கேழ்வரகு களி சாப்பிட்ருப்பீங்க, கம்பு களி சாப்பிட்ருப்பீங்க. இது அரிசி மாலை செய்கிற மோர் களி, மோர் சேர்ந்து செய்கிற களி. அது 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து அந்த மூடி எடுத்துக்கோங்க. தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். நல்லெண்ணெய் தான் தடவணும். நல்லா பரவலாக தட்டு ஃபுல்லாக தடவிக்குங்க. இந்த கடாயில் இருக்கிற மாவை அப்படியே போடுங்க.
மோர்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.